நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 23/7/2026 அருமையான ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை. ஏன்னா நாளைக்கு ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை வந்துடும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது. ஸோ இப்போ முதல் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை குருநாள். குருவோடு இணைந்திருப்போம். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இதில் 26/7 அன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருப்பூரில் சத்ரு சம்ஹார யாகம் நடைபெற இருக்கிறது. இந்த சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்து கொள்வதற்கு கீழே உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க இதில் தொடர்பு கொண்டு வாங்க. சிவன்மலையில் ஒன்றாக சந்திப்போம். சத்ரு சம்ஹார யாகம் செவ்வாய் முடக்கத்துக்கு கொடுத்துருப்போம். தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு செவ்வாய் முடக்கம் வைநாசிகம் அவயோகியனில் நீங்கள் சத்ரு சம்ஹார யாகம் செய்து கொள்ளலாம். வாங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த வியாழக்கிழமை குருநாள். குருவின் அருளாசியோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் கரெக்டாக மெசேஜ் போட்டுறீங்க. தர்மபுரி தங்கராசு, சாமிநாதன், அதே போல நமது ரேவதி நாகராஜ், இன்னும் நிறைய பேர் சொன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் ரெகுலராக சேலத்திலேருந்து நம்ம தினகரன், நம்ம பாண்டிச்சேரி சதீஷ், நம்ம பழனி சதீஷ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், நம்ம ராஜபாளையம் கதிரேசன் தயாரிப்பாளர் அவர்கள், இந்த மாதிரி சென்னையிலிருந்து நம்மளுடைய அன்பு நடிகர்கள் ஒரு 3 பேர். ஸோ பேர் வேண்டாம். இவங்கெல்லாம் எனக்கு ரெகுலராக மெசேஜ் போட்டிருக்கீங்க. டேரக்டர் சில பேர் ரெகுலராக எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. வியாழக்கிழமை எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நம்ம காரைக்குடி கண்ணதாசன், நம்ம சுப்ராம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம இவர் ஆத்தூர் மணி, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க ஞாபகத்தில். நம்ம பாபா கோயில், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் என்னால் போய் வாட்ஸ்அப் மெசேஜ் திரும்ப சென்ட் பண்ண முடியல. சில நேரத்தில் பண்ணுறேன், சில நேரத்தில் பண்ண முடியல. ஆனால் உங்கள் அனைவருக்கும் குருநாள் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரையும் நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். உங்களை எப்பயும் நான் மறக்க மாட்டேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இறைவன் உங்களுக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 10:33 வரைக்கும் நவமி, அதன் பின்பு தசமி. அதிகாலை 3:03 வரைக்கும் சுவாதி, அதன் பின்பு விசாகம். இரவு 11:11 வரைக்கும் சுபம் நாம யோகம் இருக்கிறது. சுபம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை, யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் அனுஷம், அவயோகி சனி பகவான், அதன் பின்பு சுப்பிரமம். காலை 10:33 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு இரவு 11:19 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். பால கங்காதர திலகர் பிறந்த தினம். ஸோ ரொம்ப நல்ல மனிதர். அவரை பற்றிலாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்கூலில் படித்தது. விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவருடைய நினைவு தினம். நண்பர்களே, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க. பல வீணா போனவர்களை நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். தலைவர்களை, நாட்டுக்காக உழைச்சவங்களை குழந்தைகளுக்கு 2 வார்த்தை சொல்லிக் கொடுங்க. அவங்க ஆன்மாவும் உங்களை வாழ்த்தட்டும், அவங்க சந்ததிகள் உங்களை வாழ்த்தட்டும். கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். செவ்வாய் ரிஷபத்தில், புதன் மிதுனத்தில், சூரியன் குரு கடகத்துல, குரு உச்சம், சுக்கிரன் கேது சிம்மத்துல, சந்திரன் துலாம்ல, ராகு கும்பத்தில், மீனத்தில், சனி பகவான். வாங்க, நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பட்சி வல்லூர். வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ, அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பட்சி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உங்களுடைய பக்ஷி காகம்.
முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி, மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி, 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி, 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி, 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி, இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை, 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது 100% காரிய வெற்றி, 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி, 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம். நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர்.